சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/10/2025 புரட்டாசி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது மேஷத்துக்கு புத்திசாலித்தனமான அமைப்பு. பயணங்கள் சிறிது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வார நாட்களிலும் தெய்வ மார்க்க பயணங்கள் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதில் ஒரு மன திருப்தியும் ஆனந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்திருந்த அமைப்பு எல்லாம் மாறுவதற்குண்டான நாள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் தேவையான பொருள் சேர்க்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், பழைய கடன்கள் பைசலாவதும், நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இன்றையிலிருந்து ஏதாவது ஒரு வகையில் நல்ல மருத்துவரோ மாறுறது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பிள்ளைகள் விஷயம், கணவன் மனைவி விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாம் ஏற்றத்தை தரும். மனதில் ரொம்ப நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய கூட்டாளிகள் கிடைப்பது, புதிய தொழில் அமைப்பு கிடைப்பது, புது பதவிகள் கிடைப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். விரயங்கள் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது சிம்மத்துக்கு நன்மை. 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திங்கட்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அதற்குண்டான அமைப்பை இன்றிலிருந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். தைரியம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் தீரும். டக்கென்று நல்ல காரியங்கள் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் மறையக்கூடிய அமைப்பு மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஒரு ஆசுவாசத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். சுபகாரியத்தில் டக்கென்று ஏதாவது ஒரு சிக்கல்கள் காண்டுவதோ மனத்தாங்கல் காண்டுவதோ காணப்படலாம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் தேக ஆரோக்கியம் விறுவிறு என்று நல்லது நடக்கும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு மன கஷ்டங்கள் தீரும். பழைய கடன்கள் பைசலாகும். அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். டக்கென்று ரொம்ப நாட்களாக இருந்த மனத்தாங்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தேக ஆரோக்கியத்தில் பதட்டமில்லாமல் இருப்பதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும்,
உங்களுக்கு துணை அல்லது துணைவியார் தான் எப்பொழுதும் ஆதரவும். தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் தாங்கி பிடிப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வந்தவர்கள் போனவர்களெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுவார்கள் என்று நம்பி ஏமாறாமல் இருப்பதும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியத்தில் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரத்தையும் இன்றிலிருந்து சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு ஒரு 4 மாதத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சிறிய கோபதாபங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறைவதும், பேர் புகழ் பெறுவதும், டக்கென்ற அனுகூலங்கள் காணப்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதும், உத்தியோகத்தில் அந்த சிக்கல் தீர்வதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதும் கண்கூடாக பார்க்கலாம். தேகாரோக்கியத்தில் முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை இன்றிலிருந்து சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஒரு 4 மாதத்தில் கண்டிப்பாக பார்த்து கொள்வதும், அதே சமயம் டக்கென்ற அனுகூலங்கள் காணப்படுவதும், லாபமும் சந்தோஷமும் அசையா பொருள் சேர்க்கையும் ஆடை ஆபரணங்களும் ஏற்படுவதும், திடீர் பதவி உயர்வு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதும், ப்ரமோஷன் தடைகள் இன்க்ரிமெண்ட் தடைகள் எல்லாம் தீர்வதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.